ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனங்கள் முத்திரைகள், ஒரு குறிப்பிட்ட உறுப்பை திடப்படுத்தக்கூடிய ஆசனமும் முத்திரையுமா பார்த்துட்டு வரோம். இந்த வகையில் வயதானவர்கள் யோகாசனங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டாம், முத்திரைகளை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் ஆசனத்துக்கும் முத்திரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு அந்த வகையில் நாம் இரண்டு முக்கியமான ஆசனங்கள், சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடியது, ஆண்களுக்கு நல்ல ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது, உடலில் கழிவுகள் தங்காமல் சிறப்பாக வாழ செய்யக்கூடிய நவாசனம், பச்சிமோதாசனம், அதனை தொடர்ந்து முத்திரைகளும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவாசனம், பச்சிமோதாசனம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே அபரீதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நிறைய இடத்துல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து அதிகரித்து கொண்டே செல்கின்றது. நீங்கள் இந்த ஆசனங்களை அழகாக தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. சிறுநீரகப்பை நன்றாக திடப்படும், அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும், அதேபோல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். நிறைய உடல் எடை அதிகரித்து கொண்டே வருகின்றது. நிறைய பயிற்சிகள் செய்ய முடியிட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை நீங்கள் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நேரம் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். அதிகமான உடல் எடை தொப்பையை குறைக்கக்கூடியது, நம்ம உடலில் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல ஒரு பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த இரண்டு ஆசனங்களும், நவாசனம், பச்சிமோதாசனம், மிக நல்ல பலன்களை தரும். அப்போ பள்ளி மாணவிகளுக்கு மாணவ பருவத்திலேயே இந்த பயிற்சி விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு மென்சஸ்னால் பிரச்சனைகளே வராது. ஸோ இவ்வளவு பலன்கள் தரக்கூடிய 5 நிமிடத்தில் இவ்வளவு பலன்களை நாம் அடைய முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது நவாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க, நேராக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். இப்போ அப்படியே எழுந்து உட்காந்துக்கோங்க. பச்சிமோதாசனம் பண்ண போகிறாங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ 2 காலை பொறுமையாக நீட்டிக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. கால் பெருவரில் தொட முயற்சித்தாலே போகிறோம். இங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் குண்டலினி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டு விரல் அப்படி வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. பெருவிரல்னால இடது கை நுனியில் ஒரு சின்ன டச் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டவரில் உள்ள மடிச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை குண்டலினி முத்திரை. மெதுவாக முதல்ல இடது கையை இந்த மாதிரி நீட்டிக்கோங்க. ஆள்காட்டி விரல் அப்படி வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல்னால ஆள்காட்டி விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. உள்ள 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் முத்திரை பண்ண போகிறாங்க. இப்போ வஜ்ராசனத்தில் குண்டலினி முத்திரை முதல்ல பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. பெருவிரல்னால ஆள்காட்டி விரல் நுனியில் ஒரு சின்ன டச் கொடுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்துட்டு பச்சிமோதாசனம் ஒரு முறை பண்ண போகிறாங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவிரலை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின் முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க. 2 நாஸ் வழியாக ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளடங்க.
மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களது மனதை வயிற்று உள்பகுதி, மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சதந்தா அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறாங்க. மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்திலே உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள், வயதானவர்கள் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க அழகாக அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. சுறுசுறுப்பாக இருக்கலாம். நீரிழிவு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இன்றைக்கு நம்ம பார்த்த பயிற்சி மிக நல்ல பலனை கொடுக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.